15-20 வருஷமா வந்து மக்கள் இயக்கத்துல நாங்க இருந்தோம். மக்கள் இயக்கத்துல உழைச்சி வந்து எல்லாமே பண்ணின்னு வந்தோம். இது வரைக்கும் விஜய் படத்துலேருந்து அவரோட பிறந்த நாளுக்கு எல்லாமே நேரத்தை உதவி எல்லாமே பண்ணோம். இது வரைக்குமே வந்து எல்லாமே இத்தனை வருஷமா நாங்கள் பண்ணி இப்போ கட்சின்னு வந்த பிறகு வந்த பிறகு எல்லா மாநாடுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் வந்திருக்கோம், போயிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். எங்களால் முடிஞ்சது எல்லாமே பண்ணியிருக்கோம் இன்னி வரைக்குமே. ஆனால் வந்து நகர்ச்சியாளராக நான் இருந்தேன் மக்கள் இயக்கத்தில். அதே பொறுப்பு வந்து இது கட்சியில் போடுவாங்கன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம். இப்போ ரீசனாக வந்து ஒரு ஆள் நம்ம ஊரில் வந்து அந்த ஏன் பொறுப்பை வந்து கேட்டு வந்தாது. அதுக்காக வந்து சரி போட்டி நடந்த பிறகு வந்து சரி எப்படி இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு போடுவாங்க அப்படின்றதுனால நாங்கள் நம்பிக்கையாக இருந்தோம். வலிச்சவங்களுக்கு போடுவாங்கன்னு இன்னைக்கு கட்சி அறிவிச்சாங்க. ஒரு நாள் வந்தோம். தருமபுரி மாவட்டம் ஃபுல்லாவே வந்து என்ன பண்ணாருன்னா உழைச்சவங்களுக்குன்னு அறிவிச்சுட்டு வந்தார் ஒரு பக்கத்தில் இருந்து. ஆனால் எங்கள் ஊர் வரும்போது ஒரே மாதம் தான் ஆச்சு. அவங்களுக்கு முக்கியத்தொகை கொடுத்தாங்க. அதுக்கு நாங்கள் கேட்டோம், என்னங்கன்னா அப்போ நாங்களாம் எங்கே போகிறது இவ்வளோ காலம் உழைச்சோம் செஞ்சோன்னுக்கு. இல்லைப்பா நீங்கள் எல்லாம் வரல செய்யலை, என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் எல்லாம் சொன்னோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், எல்லா எவிடன்ஸ் இருக்குன்னு. அதே மாதிரி ஒன்றிய செயலாளர் வந்து ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இப்போதான் அவர் வந்து ஒரு 3 மாதம் தான் ஆகுது. அவர் ஒன்றிய செயலாளர் பொறுப்பு கொடுத்துட்டாங்க. செல்வம்னு அவர் பேர், அவருக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு பணத்துக்காக ஒரு பட்சமா வேலையை பார்த்தாரு. எல்லாமே வேற கட்சியில இருந்து தான் வந்தது. ஆனா நாங்க ரசிகரா 15-20 வருஷமா மக்கள் இயக்கத்துல தலைவரா ரசிகரா இருந்துக்கிறோம். நாங்களும் எடுத்தோம். நகர்ச்செயலாளருக்கு டிடி எடுத்தது. அப்போ வந்து முள்ளவண்ணன் கூட திமுக இருந்து வந்தவர் தான் யாரு இப்ப மாவட்ட செயலாளர் இருக்கிறவர். எல்லாமே வேற கட்சியில இருந்து வந்தவர் தான். ரசிகர்ன்றது நாங்க 10-20 வருஷமா ரசிகரா இருந்துக்கிறோம். மக்கள் இயக்கத்துல வந்து தலைவரா இருந்து நிக்கிறேன். சரிங்களா? எல்லாம் வேற கட்சியில இருந்து வந்தவங்க தான். கட்சின்றது இப்பதான் ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முன்னால ரசிகரா தான் இருந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.